Good afternoon to all. டயட் நாமக்கல் ஆசிரியர்களுடைய விடுமுறையை பயனுள்ள வகையில் மாற்றுவதற்காக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் எஜுகேஷன் என்கின்ற இணையவழி பயிற்சியினை நடத்தி வருகின்றது. இன்று 3வது நாள். இந்த 3வது நாளில் நம்மோடு கருத்தாளராக செயல்பட்டு வருகின்ற டயட் பெருந்துறை சீனியர் லெக்சரர் மிஸ்ஸஸ் எஸ்கே சாந்தி மேடம் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். மேடம் அவர்கள் ஐசிடி தொழில்நுட்பம், ஏஐ போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்துல நிபுணராக இருக்காங்க. அவங்க நம்மோடு இணைந்திருக்கிறது நமக்கு சந்தோஷம். அடுத்ததாக ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன். டயட் முதல்வர் ஐயா அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். கருத்தாளர்கள் கருத்தாளர் அவர்களை பற்றிய அறிமுகம் உங்களுக்கு தேவையில்லை, ஏனென்றால் அவர்களை பற்றிய அறிமுகம் உங்களுக்கு முன்பே தெரியும். அதனால இந்த மீட்டிங்ல கலந்திருக்கிற உங்கள் யாவரையும் வருக என வரவேற்கின்றேன். இந்த நாள் செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி 2ஆம் நாள் உண்டான சர்டிபிகேட் பெறதுக்கு உண்டான கூகுள் ஃபார்ம் இன்னைக்கு இந்த சேட் பாக்ஸ்ல, ஜூம் சேட் பாக்ஸ்ல பகிரப்படும். நீங்க ஏற்கனவே கொடுத்த ஆக்டிவிட்டிஸை நீங்க செய்திருப்பீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆக்டிவிட்டிஸை அதனோட லிங்கை போட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்க மெயில் ஐடிக்கு சர்டிபிகேட் வரும். இந்த நாளுக்குரிய கூகுள் ஃபார்ம் சர்டிபிகேட்டுக்கு உண்டான லிங்க் அடுத்த நாளுக்கு பகிரப்படும். அதனால இன்னைக்கு டே 2க்கு உண்டான கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு பகிரப்படும். தேங்க்யூ. ஓவர் டு யூ மேம். மேடம், வி வெல்கம் யூ மேடம். ஓவர் டு யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மதிப்பிற்குரிய முதல்வரை அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் விரிவுரையாளர் சிவபெருமான் அவர்களுக்கும் இதில் இணைந்துள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய உங்களோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. இன்னைக்கு ஆஸ் பர் மை வேர்ட் நான் உங்களுக்கு புதுசா 2 டூல் இன்ட்ரடியூஸ் பண்றேன். அது மீடியால லைக் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி போர்டு ஒன்று. எப்படி நம்ம ஸ்டோரியை வித் பிக்சர்ஸ் நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அது ஆல்ரெடி ஒரு சாம்பிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்றேன். அதுக்கப்புறமா அந்த டூல் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்றேன் உங்களுக்கு. இன்னைக்கு என்னோட இன்ஸ்டிடியூஷன்ல இன்னைக்கு ஒரு ரிசர்ச் கமிட்டிக்கான மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ நான் அந்த டூலை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு நீங்க போடலாம். அது நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல லிங்கா நீங்க ஷேர் பண்ணாலும் சரி, எப்படின்னாலும் சரி. பட் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், இஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. பட் குழந்தைங்களுக்கு இன்னுமே பிடிக்குமா இருக்கும். அவங்க கேட்குற கதைகள் அதனோட இமேஜஸோட பாக்குறப்போ கண்டிப்பா அவங்களுக்கும் பிடிக்குமா இருக்கும். ஓகே, நம்ம அந்த டூலுக்குள்ள போகலாம். அப்புறமா இன்னொரு 2 ஃபைல் ஏற்கனவே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். அது நீங்க எந்த அளவுக்கு அதை உள்வாங்கிட்டீங்க அப்படின்றது ஒரு வாட்டி நம்ம அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். இந்த டூலுக்கு போறதுக்கு முன்னால ஷேர் தட் ஃபைல். இப்போ எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது மேடம். ஓகே. சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கொஷின்ஸ் ஜென்ரேட் பண்ணணும், அதாவது டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபைல் நான் ஏற்கனவே குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேபி அது புதுசாக இருந்திருக்கலாம். சாட் ஜிபிடி இதுல நீங்க அப்படியே இந்த கொஷினை தமிழ்லையும் கூட ஷேர் பண்ணலாம். பாருங்க, ஒரு ப்ராம்ப்ட் அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்னன்னா எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயில்டா நீங்க ப்ராம்ப்ட்ல உங்களோட தேவைகளை நீங்க ஸ்பெசிஃபை பண்றீங்களோ, ப்ராம்ப்ட் இஸ் நத்திங் பட் நீங்க கேட்குற கொஷின். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட். இதுக்கு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்க்கான ஒரு ப்ராம்ப்ட். ஸோ இது எந்த அளவுக்கு நீங்க டீட்டெயில்டா கொடுக்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரியான கொஷின், என்ன டாபிக்கு, என்ன கிளாஸுக்கு,
என்ன டிஃபிகல்ட்டி லெவல் இவ்வளோத்தையும் நீங்க வந்து கொடுக்கலாம். இன்னும் நுணுக்கங்கள் கூட கொடுக்கலாம். அதுல வந்து இந்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்ற சஜஷன்ஸ் கூட நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கொஸ்டின் வரும். ஸோ ஆப்வியஸ்லி நீங்க எல்லாருமே கொஸ்டின் ப்ரிப்பரேஷன்லயும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இன்னும் கூட இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ஜென்ரேட் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் மட்டும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கும். அப்புறமா நீங்க வந்து எனக்கு ஒர்க் ஷீட்டா கொடுன்னு கேட்டீங்கன்னா என்ன எம்சிக்யூவா இல்ல இத்தனை கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு மல்டிபிள் சாய்ஸ் வேணும், இத்தனை கொஸ்டின் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வேணும் அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னாலும் கிரியேட் பண்ணி கொடுக்கும். இல்ல இந்த டாபிக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இந்த டாபிக் எம்சிக்யூன்னு டாபிக் வைஸ் கொடுத்து ஒரு ஒர்க் ஷீட் கேட்டீங்கன்னாலும் அந்த ஒர்க் ஷீட் கொடுத்துட்டு அதனோட எண்டில் அதுக்கான ஆன்சர்ஸும் கொடுக்கும். ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் அந்த மாதிரி நீங்க யாரும் பண்ணலான்னு எனக்கு தோணுது. ஒர்க் ஷீட்டா நீங்க ட்ரை பண்ணலான்ட்டு தயவு செஞ்சு அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு எம்சிக்யூ கேட்டிருக்கோம். இதுலயே இன்னும் லெவல் திங்கிங் லெவல்னு கேட்டீங்கன்னா அது இன்னும் கூட ஹையர் லெவல்ல திங்கிங் பண்றது மாதிரியான கொஸ்டின் தரும். அடுத்து fill in the blanks என்ன மாதிரி ப்ராம்ப்ட் எழுதணும்னு பாருங்க. கிரியேட் a fill in the blank question about the water cycle or generate a question on the functions of the human digestive system blank for students to complete. இந்த blank வந்து fill in the blanksல கண்டிப்பா அப்படிதான் இருக்கும் இல்லையா? ஆனா அங்க ஒரு blank கொடுக்காம வெறும் சென்டென்ஸா கூட இருக்கலாம். அதனால நீங்க கேட்டீங்கன்னா அது கடைசியில blank கொடுத்து உங்களுக்கு ஆன்சரும் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபைல் நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணேன். ட்ரூ ஆல் ஃபால்ஸுக்கு என்ன மாதிரி கொரி எழுதணும், ப்ராம்ப்ட் எழுதணும், மேட்சிங் கொஷின்ஸ்க்கு அதுக்கு என்ன மாதிரி. ஸோ என்ன மாதிரி வேணாலும் நீங்க தமிழ்லையும் கேட்கலாம். அறிஞர் பொருள், இடம் சுட்டி பொருள்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு அதுல பண்ணுதுன்றதையும் பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த ஃபைல் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அப்புறம் ரிலேட் ப்ராசஸ் ஆர் ஃபினாமினா வித் காஸ் அந்த மாதிரி கொஷின் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஃபினாமினா இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேட் சேஞ்ச் ஏன் நடக்குதுங்கிற மாதிரி கொஷின் கேட்குறீங்க. அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கான அதுக்கான காஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுக்கும். ஸோ இது ஒரு ஃபைல். இன்னொரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைல்ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா எப்படி குட் ப்ராம்ப்ட் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுல பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு. பி கிளியர் அண்ட் ஸ்பெசிபிக், ப்ரொவைட் கான்டெக்ஸ்ட், ஸ்பெசிஃபை த டைப் ஆஃப் கொஷின், யூஸ் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ். இந்த மாதிரி கொஷின் வேணும்னு நீங்க கொடுத்து கூட கேட்கலாம். அதுக்கு இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்க. எக்ஸாம்பிள், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் கொஷின் சிமிலர் டு திஸ். ஹவு டஸ் renewable energy affect economic growth and what are the challenges of transitioning to a green economy? Can you generate more questions on this topic? In the conversation நீங்க ChatGPT கிட்டயோ இல்ல whatever the AI டூல்ல நீங்க போட்டாலும் உங்களுக்கான அதுக்கான ரெஸ்பான்ஸ் தரும். இதே மாதிரி தமிழ்லயும் கொஸ்டின் இந்த மாதிரியான கேள்வி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். Focus on different perspective, request questions based on specific scenarios, ask for a range of questions. நிறைய நான் இப்போ பேசணும் இல்லையா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் என்கரேஜ் எக்ஸ்ப்ளரேஷன் ப்ராம்ப்ட் பாருங்க. இங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ஜென்ரல் என்கொயரின்னா எப்படி இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங்க்கு எப்படி இருக்கணும். ப்ராப்ளம் சால்விங்க்கு எப்படி கேட்டிருக்காங்க, வாட் கொஸ்டின்ஸ் குட் ஹெல்ப் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை ரிமோட் டீம்ஸ் ஒர்க்கிங் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ். இது ஒரு ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின். அதுக்கான நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம். இப்போ நாம இதுக்கு சிமிலரா என்ன கேட்கலாம், நான் எப்படி வந்து பள்ளிக்கு தினமும் லேட்டா வர குழந்தைய ஐ மீன் அவங்க பிஹேவியரை நான் சேஞ்ச் பண்றது அப்படின்ற கொஸ்டின் கூட நீங்க கேட்கலாம். அது உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கும். கம்பேரட்டிவ் அனாலிசிஸ், இப்போ என்னோட ஊர்ல இருக்கிற கிளைமேட்டுக்கும் ஊட்டியில இருக்கிற கிளைமேட்டுக்கு என்ன ஒரு கம்பேர் பண்ணன்னு சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி நீங்க தமிழ்ல கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணுங்க. தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து ஏதாவது ஒரு டாபிக்கை கனெக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டாபிக் ஏதோ ஒரு தியரி கூட கனெக்ட் பண்ணி கேட்கலாம். அல்லது அதுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வேற தியரட்டிக்கலா உங்களுக்கு அது ஆன்சர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த 2 டாக்குமெண்ட் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது யூஸ் பண்ணி நீங்க தமிழ்ல உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற தமிழ்ல ஒரு இங்கிலீஷ்ல வாட் எவர் கொரியன் போட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வி கேன் ஸ்டாப் ஓவர் ஹியர்.
இதுக்கப்புறம் நம்ம அந்த டூல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை ட்ரை பண்ணுவோம். தெரியுதா? நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கப்போ கண்டிப்பா இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். டிடிஎஸ் மேக்கர் இது ஒரு டூல். இந்த டூல்ல வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்றேன். ஜூம் லிங்க் ஷேர். இத காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுல என்ன நீங்க பண்ணலாம் அப்படின்னா, ஆஹ் இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு விண்டோ நான் ஃப்ரெஷ்ஷாவே ஓபன் பண்றேன் அந்த விண்டோவை. நான் இங்க இதுல 2 விஷயம் பண்ணலாம். என்ன அப்படின்னா, நீங்க நீங்களா ஓனா டெவலப் பண்ண ஏதோ ஒரு கண்டென்ட் எடுத்து இங்க போட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம். சாரி, நிமிஷம். ம். இத நான் என்ன பண்ணிருக்கேன், வேற எங்கேயோ இருந்து ஒரு டெக்ஸ்ட் காப்பி பண்ணி இங்க போட்டிருக்கேன். ஓகே, இந்த டெக்ஸ்ட நீங்க என்ன பண்ணலாம், இங்க நான் வாய்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன லாங்குவேஜ் போடுறீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தமிழ் போட்டிருக்கிறதுனால இதுல தமிழ் இருக்கு, நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்ல பாருங்க இவ்ளோ கேரக்டர்ஸ் இருக்கு. யார் எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? மலேசியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரியோட ஆக்சென்ட், தமிழ் ஆக்சென்ட்டோட பேசக்கூடிய கேரக்டர்ஸ் இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்ரேயா அப்படிங்கிற கேரக்டரை நான் எடுத்துக்கிறேன். பாருங்க இதுல வந்துட்டு இங்க ஒரு கேப்சா கோடு இருக்கு. என்ன இருக்கு? 6831. அதை நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஹியூமனா அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்லுது. வெரிஃபிகேஷன் சக்சஸ். இப்போ நீங்க ஒன்ஸ் வெரிஃபைட் யூ கேன் கிரியேட். கன்வர்ஷன் ஆயிட்டு இருக்கு. செயல்பாடு 2 முதல் 15 வரை நிமிடங்கள். செயல்பாடுகளுக்கான வழக்கமான தினசரி ஆற்றல் செலவு. மேலே உள்ள அட்டவணையை பயன்படுத்தி ஒரு பொதுவான 10 முதல் 12 வரை வயது குழந்தையின் ஒரு நாளில் எழுந்ததிலிருந்து மறுநாள் எழுந்திருக்க பல்வேறு செயல்பாடுகளுக்கான வழக்கமான ஆற்றல் செலவை கணக்கிடுங்கள். மற்ற அடிப்படை செயல்பாடுகளை தவிர கடந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் ஈடுபட்ட செயல்பாடுகளை பட்டியலிடுங்கள். ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு 15 நிமிட தொகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது. 15 நிமிட தொகுதி. நீங்கள் ஈடுபட்டிருந்த முக்கிய செயல்பாடுகளை அட்டவணையில் இருந்து பட்டியலிடுங்கள். அச்செயல்பாடுகளை செய்வதில் நீங்கள் செலவழித்த ஆற்றலை கணக்கிடுங்கள். பாருங்க, இந்த வாய்ஸ் ஃபைல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அத அது பேசும். அப்புறம் வேற ஒரு வாய்ஸ் எனக்கு வேணும், ஒரு மேல் வாய்ஸ் வேணும் அப்படின்னாலும் can make it. நீங்க ஃபர்ஸ்ட் இதுல லாகின் பண்ணும்போது உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்
பத்தி அது கேட்கும். அது நீங்க செயல்பாடு கண்டினியூ 2 முதல் 15 வரை நிமிடங்கள். செயல்பாடுகளுக்கான வழக்கமான தினசரி ஆற்றல் செலவு. மேலே உள்ள அட்டவணையை பயன்படுத்தி ஸோ 3000 ஒரு கேரக்டர்ஸ் பொதுவான 10 முதல் நீங்க 12 வரை பண்ணலாம். வயது குழந்தையின் ஒரே இப்போ இதுல என்ன இன்னொன்னு கிரியேட்டிவா பண்ணலாம்னா, ஒரு இங்க இருக்கிற ஆக்சென்ட் எதை வேணா செலக்ட் பண்ணிக்கலாம் ஒண்ணு. அடுத்து கேரக்டர் ஒன்று செலக்ட் பண்ணி அதை அனிமேட் பண்ண வைக்கலாம். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து அதை நம்ம யாருக்காவது தெரியும்னா சும்மா இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அதுல உங்க வாய்ஸே அப்லோட் பண்ணி பண்ணலாம். அட் த சேம் டைம் அதனோட வாய்ஸ்லயும் பேச வைக்கலாம், பேக்ரவுண்ட் எல்லாம் மாத்திக்கலாம். ஸோ இது ஒரு டூல். இது எப்படியெல்லாம் நம்ம கிளாஸ் ரூம்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இது ஒன்று. ஓகே, ஆனா இது இந்த மாதிரி ஸ்டைல்ல தான் பேசும், வேற எந்த ஸ்டைலும் இல்லை. இந்த இங்க கொடுத்துருக்கிற ஸ்டைல்ஸ்குள்ளாரதான் பேசும். ஸோ இது ஒண்ணு. அடுத்து இன்னொரு டூல் என்ன அப்படின்னு இதுல இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். என்னன்னா, நீங்க இங்க என்ன இந்த பாக்ஸ்குள்ள போடுறீங்களோ அங்க இன்சர்ட் பாஸ்ன்னு ஒண்ணு இருக்குது பாருங்க. இங்க ஏதாவது நீங்க அதை கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல எவ்வளவு நேரம், அந்த இடத்துல எவ்வளவு செகண்ட் அந்த இடத்துல பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த கேப்ல நீங்க கூட பேசிக்கலாம், அந்த மாதிரி பேசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. இது நாமளே பேசுறத விட இன்னொரு வேற ஒரு கேரக்டரோட வாய்ஸ்ல கேட்கறப்போ குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? அதான். ஓகே, இப்போ இன்னொரு டூல் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இந்த டூல் என்னன்னா ஸ்டோரி கிரியேட் பண்ணும். இப்போ அந்த ஸ்டோரி வந்து நீங்களா உங்களோட ஓன் ஸ்டோரியாவும் இருக்கலாம். அட் த சேம் டைம் அதுவே கேட்டீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு வந்து ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த டூலோட பேர் வந்துட்டு ஆர்ட் ஃப்ளோ. ஆமா, அடோப் நல்லா இருக்கும். அந்த டூல் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் பில்டர்னு ஒண்ணு இருக்கு, இமேஜ் ஸ்டுடியோன்னு ஒண்ணு இருக்கு, வீடியோ ஸ்டுடியோ, ஸ்டோரி ஸ்டுடியோ. நான் வந்து இந்த ஸ்டோரி ஸ்டுடியோவை எடுத்துக்கிறேன். ஓகே, இதுல நான் ஏற்கனவே 2 ஸ்டோரி சும்மா சாம்பிள் கிரியேட் பண்ணி பார்த்தேன். ஒண்ணு உங்களுக்காக ப்ளே பண்றேன். இந்த ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டுமே இது வந்து இந்த ஸ்டோரி வந்து ஆக்சுவலா நான் இதுகிட்டே ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ண சொல்லிட்டேன். அது வந்து இந்த மாதிரி இமேஜஸ் அதுவே போட்டு கிரியேட் பண்ணிடுச்சு. அதுக்கு ஒரு வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருக்கு. charming village of Elder, wonder danced in every corner. A mysterious tree stood at its heart, whispering secrets to those who dared to. மேம் இதனோட நேம் சொல்லுங்களேன் மேம். ஆர்ட் ஃப்ளோவா? ஆர்ட் ஃப்ளோ, எஸ், ARTFLO. நான் லிங்க் பிங் பண்ணிருக்கேன் பாருங்க. Then a fierce beloved hat soared away, tumbled. ஒண்ணும் இல்ல. சோ அந்த பிக்சர் எல்லாமே அதுவா கிரியேட் Cat பண்ணிக்கிச்சு. danced across the water, weakened with stress. Not Not a second thought, a daring friend. His heart இது வந்து அதுவா கிரியேட் பண்ணது. இது வந்து நான் ஒரு ஸ்டோரி ChatGPTல வந்து ஒரு காமிக் ஸ்டோரி, ஒரு ஃபன் ஸ்டோரி, ஒரு குழந்தைங்களுக்கானது 10 லைன்ஸ் மட்டும் வேணும்னு கேட்டிருந்தேன். அந்த ஸ்டோரி எடுத்து போட்டா அதுக்கு கேரக்டர்ஸ் எல்லாம் அதுவே கிரியேட் அது கேரக்டர் கேட்டுச்சு. நான் வெறும் நேம் மட்டும் கொடுத்தேன். அது அந்த கதையை படிச்சுட்டு அந்த கேரக்டரும் அதுவே கிரியேட். இது வந்து ஒரு கோழியும் ஒரு முயலும் அந்த கதையில இருக்கும். அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் அதுவே போட்டு ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணிடுச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இந்த வீடியோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
பண்ணிட்டு நீங்க கிளாஸ்ல யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலா ஒரு பார்ஷியலி அனிமேட்டட்னு வச்சுக்கோங்களேன். இது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நீங்க. நம்ம ஒண்ணு இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு ஒரு சாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்க ட்ரை பண்ணுங்க. Splash. Sky high ambition. Laughter echoed in silence. பாருங்க, நியூ ஸ்டோரின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருமே வந்து இந்த ஆர்ட் ஃப்ளோ ஆப் நீங்க கொஞ்சம் ஓபன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நான் எப்படி பண்றதுன்னு காட்டிடுறேன். நியூ ஸ்டோரின்னு ஒண்ணு இருக்கா, இதை கிளிக் பண்றேன். ஹெல்ப் மீ டு கெட் அ ஸ்டோரின்றது தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன். அப்பதான் அந்த லேடி ஒண்ணு போயிட்டு இருந்துச்சுல, அந்த ஸ்டோரி இது கொடுத்துச்சு. ஐ ஹாவ் அ ஸ்டோரின்றது நான் எங்க இருந்து வேணா காப்பி பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி அது நான் சாட் ஜிபிடி இருந்தா ஒரு சின்ன ஸ்டோரியா தான் எடுத்து போட்டேன். 2 கேரக்டர் மட்டும் இருக்கிற மாதிரி. இப்ப இந்த ஸ்டோரிக்கு ஒரு இது இப்படி அது கிளிக் பண்ணோடனே ஹெல்ப் மீ டு கிரியேட் அ ஸ்டோரி கொடுத்தோன்னே இது என்ன கேக்குது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் எ ஸ்டோரி ஃபார்? யார் உங்க ஆடியன்ஸ்? யாரு நம்மளோட ஆடியன்ஸ்? பிரைமரி சில்ட்ரன், பிரைமரி லெவல் சில்ட்ரன், இப்படி கொடுக்குறோம். ஓகே, இங்க அது கொஞ்சம் சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். 6 years old children from Canada அப்படி எல்லாம் கொடுத்துருக்கு. வாட் இஸ் யுவர் கோல் பை கிரியேட்டிங் தி ஸ்டோரி? என்ன இங்கே கொடுத்துருக்கு நிறைய. டீச் சில்ட்ரன் அபவுட் த வேல்யூ ஆஃப் பெர்சிஸ்டன்ஸ், திவாலி கல்ச்சர் ஃப்ரம் இந்தியா, இது கொடுப்போமா? என்ன கொடுக்குன்னு பார்ப்போம். ரைஸ் அவேர்னஸ் அபவுட் த என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ், திவாலி கல்ச்சர் பத்தி, ஏன்னா பக்கமா தீபாவளி வரும். இது சில்ட்ரன் ஸ்டோரியாவே வச்சுக்குவோம். இதுல ஏரியா கேக்குது, அதுல சில்ட்ரன் ஸ்டோரி செலக்ட் பண்ணிட்டேன். எனி குவிக் ஐடியாஸ் வாட் தி ஸ்டோரி இஸ் அபவுட்? நான் எதுவுமே கொடுக்கல, எனக்கே என்ன ஐடியாவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நான் ஜஸ்ட் என்ன பண்ணேன், ஜென்ரேட் ஸ்டோரி அவுட்லைன் சும்மா கொடுத்துறேன். நீங்க ஏதாவது கொடுக்கறதுனாலும் உங்களோட ஐடியாஸ் ஏதாவது இருந்ததுன்னா கொடுக்கலாம். ஒரு சின்ன ஸ்டோரி அவுட்லைன் கொடுக்கலாம். பாருங்க, அது ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிருக்குது பாருங்க. லிட்டில் ஆரோ டிஸ்கவர்ஸ் பாக்ஸ் ஆஃப் கலர்ஃபுல் தியாஸ் ஹிடன், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ நான் இந்த ஸ்டோரி எனக்கு பிடிக்கலன்னா நான் திருப்பி ட்ரை அகைன் கொடுத்துக்கலாம். இல்ல ஏற்கனவே வந்து எனக்கு 2000 வேர்ட்ஸ்ல அது என்ன பண்ணிருக்கு, 1018 வேர்டு கூட ஒண்ணு அவ்வளவுதான் பண்ணும். அது அதுக்கு மேல பண்ணாது. இது வெர்டிக்கல் ஒண்ணு, ஹாரிசான்டல் ஒண்ணு. வெர்டிக்கல்னா போனுக்காக, ஹாரிசான்டல் மோட்னாக்கா வீடியோ ஃபார்மேட் யூடியூபுக்கு எல்லாம் போடலாம். ஸோ நான் இதை ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இந்த பிக்சரோட ஸ்டைல வந்து அது கேக்குது. ஓகே, இது நான் என்ன கொடுக்கலாம்? இப்போ குழந்தைங்களுக்கான ஸ்டோரி அப்படின் போது நான் என்ன பண்ணலாம், லைக் ஒரு ஸ்டோரி புக் மாதிரியான இமேஜ் கேட்கலாம். அல்லது நான் ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டல் ஆர்ட் தான் கேட்டிருந்தேன். அந்த ஒரு பொண்ணு இருந்துச்சுல அந்த ஸ்டோரியில. அடுத்தது இந்த கார்ட்டூன் கேட்டிருந்தேன். இப்ப நான் என்ன பண்றேன், ஸ்டோரி புக் கேட்கறேன். இல்ல கிளாசிக் கொடுத்தோம்னாலும், இல்ல இந்த மாதிரி ரியலிஸ்டிக் கொடுத்தோம்னா ஒரிஜினல் பிக்சர்ஸே வரும். ஒரு ஐ மீன் லைக் ஒரிஜினல் மாதிரியே வரும். லைக் லெட்ஸ் ட்ரை திஸ் ஒன், ஒரிஜினல் ரியலிஸ்டிக்கே கொடுத்துடலாம். கண்டினியூ டு கேரக்டர் கிரியேட்டர். இப்போ நான் வந்து கேரக்டரை கிரியேட் பண்றேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மீன்வைல் நீங்களும் கொஞ்சம் நான் சொன்னதை அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துட்டே வாங்க. இப்ப நீங்க ஒரு ஸ்டோரி கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க ஸ்டோரி கையில வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் ஓகே. இல்லன்னா எந்த குழந்தைங்களுக்கு என்ன நீங்க டீச் பண்ண போறீங்கன்றத மென்ஷன் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுவா உங்களுக்கு ஒரு ஸ்டோரிய கிரியேட் பண்ணி கொடுக்கும். பட் அதான் உங்க இன்டென்ஷனான்றதை நீங்க செக் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். நீங்க வீட்ல சிஸ்டம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மேம் இது மொபைல்ல பண்ண முடியுங்களா? ஒரு நிமிஷம், நான் ட்ரை பண்ணி பார்க்கல. நான் மொபைல்ல ட்ரை பண்ணி பார்க்கல. பாருங்க, ஆர்ட் ஃப்ளோ இருக்கே, மொபைல்ல இருக்கு.
பாருங்க அந்த ஸ்டோரியில வர கேரக்டர் அதுவே எடுத்துக்கிச்சு. ஆரவ், மீரா, மிஸ்டர் ஷர்மான்னு 3 கேரக்டர் எடுத்திருக்கு. அந்த பிக்சர்ஸ் ஜெனரேட் பண்ணது இப்போ அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸையும் அதுவே கொடுத்துருது. லைக் அவங்கள பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க. ஆரவங்க யாரு? a playful young boy who embarks on adventures and explores his cultural heritage through discovery. மீரான்றது யாரு? ஆரோ's spirited friend who is always ready with a plan and smile, encouraging creativity in the face of challenges. ஷர்மான்றது a wise villager elder who guides the community with his knowledge of Diwali traditions and stories, striving to resolve crises. இது நீங்க மொபைல்லயும் ட்ரை பண்ணலாம். அப்படியே ஜூம் லிங்கை மினிமைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மொபைல்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரொவைடட் உங்களோட ஸ்டோரேஜ் அந்த சைஸ் எல்லாமே பெட்டரா இருக்கான்ட்டு. இப்ப நீங்க மொபைல் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த ஆர்ட் ஃப்ளோ ஓபன் பண்ணீங்கன்னா மேல அந்த 3 லைன்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கனாலே ஸ்டோரி ஸ்டுடியோ அல்லது இமேஜ் ஸ்டுடியோ அதெல்லாமே வரும். இமேஜ் ஸ்டுடியோலாம் நம்ம பிறகு ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரிய ட்ரை பண்ணுவோம். ஐ ஹோப் நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு. பண்றீங்களா? Yes, ma'am. ஓகே, கிரேட். நீங்க இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளார உங்களோட கண்டென்ட் நீங்க கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணுங்க. உங்களோட நெட்வொர்க் நல்லா ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இன்னும் ஃபாஸ்டா இருக்கும். ப்ராட்பேண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. இது நான் மொபைல தான் கனெக்ட் பண்ணிருக்கேன், அதனால கொஞ்சம் லிட்டில் ஸ்லோவா இருக்கு. அண்ணே இங்க வாயா, இந்த ஸ்டோரி மேக்கிங்க பண்ணி கூட அது சொல்றாங்கல்ல அதே மாதிரி பண்ண முடியாதானே? மியூட் ஆல் கொடுத்துருங்க. ம். வராரு அவரு. Ma'am, it is showing that Artflow AI story creator is available on desktop only at this moment. So not able to do it in the mobile now. அப்படியா? இருங்க. ஆமா. மேம் அந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்னு கிளிக் பண்ணிட்டோம்னா ஒர்க் ஆகுதுங்க மேம். ஓ அப்படியா? இல்ல, எனக்கு ஒர்க் ஆகுது இது. அதான் அப்ப அவங்க சொன்ன மாதிரி டெஸ்க்டாப் சைட்டுக்கு போனா வருமா இருக்கும். ஓகே மேம். நீங்க ஏதாவது ஸ்டோரி குட்டியா உங்களால பண்ண முடியலாம் அதுகிட்டே கொடுங்க. இல்லைன்னா சாட் ஜிபிடில போட்டு இமீடியட்டா ஒரு ஸ்டோரி எடுத்து கூட போடுங்க. ஒரு 10 லைன்ஸ்ல ஏதோ ஒரு சோனர்ல கொஸ்டின் ஒரு ஒரு ஸ்டோரி ஒன்னு கிரியேட் பண்ணி தர சொன்னீங்கன்னா பண்ணி கொடுத்துரும். அதை அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணலாம். தமிழ் நான் ட்ரை பண்ணல, இங்கிலீஷ்ல தான் பண்ணினேன். இந்த மாதிரி கேரக்டரைசேஷன் தமிழ்ல பண்ணுமா என்னன்றது தெரியல எனக்கு. இப்ப பாருங்க, பியூட்டிஃபுல்லா அந்த இந்தியன் இமேஜஸே கொண்டு வந்துருச்சு. வந்துருச்சா? பாக்குறீங்களா? ஸ்கிரீன் பாக்குறீங்களா? எஸ் மேம்.
Yes, ma'am. ஓகே, இப்போ இந்த கேரக்டர்ஸ் வந்தாச்சு. நான் வந்து என்ன பண்றேன், கண்டினியூ டு ஸ்டோரி போர்டு கொடுக்குறேன். அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 3 கேரக்டர்ஸை வச்சு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பிக்சரை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ தட் அதோட நீங்க அந்த ஸ்டோரியை வந்து அது படிக்கவும் செய்யும். ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோடையும் சேர்த்து படிக்கவும் செய்யும். இது இது இந்த கிரியேட் பண்ற டைம் கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணும். மீன்வேல் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்படியே கேளுங்க. மேம் கூகுள்ல லாகின் பண்ணாதான் உள்ள போகுங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்டுச்சு. ஆக்சுவலா இது ஃப்ரீ டூல் தான், நீங்க வேற ஒன்றும் தேவையில்ல. ஒருவேளை கேட்டுச்சு சைன் அப் பண்ண சொல்லிச்சுன்னா நீங்க கண்டினியூ கூகுள்னு கொடுத்துருங்க. உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க உள்ள போய்க்கலாம். இல்லனா இல்லனா டிடிஎஸ்ல அதெல்லாம் எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எது கேட்டாலும் ஏஐ டூல் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு லாகின் கிரெடென்ஷியல்ஸ் இல்லாம அலோவ் பண்றதே இல்ல. அவங்களோட மார்க்கெட்டிங் டெக்னிக் அது. ஸோ நான் ஆனா எல்லாத்துலயுமே சைன் அப் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் மேக்சிமம் ஸ்டோரிக்கான இது கம்ப்ளீட்டா அதை ஃபினிஷ் பண்றதுக்கு. பட் இதுக்கு முன்னால வந்து ஒரு ஸ்டோரிக்கான பிக்சர், அதுக்கு ரெலவெண்டான கேரக்டரோ அல்லது பிக்சரோ, அந்த கேரக்டரை வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டோரியில வரதை பண்றது மாதிரியோ பண்ண வைக்கிறதுக்கெல்லாம் ஏகப்பட்ட செலவு பண்ண வேண்டியதா இருந்தது. அனிமேஷன் டூல் ஒன்று காஸ்ட்லியான டூலு, அந்த டூல் எல்லாம் நமக்கு இன்ஸ்டால் பண்றதுக்கே அவ்வளோ காசு ஆகும். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் எல்லாம் எந்த ஆங்கிள் வந்து பெண்ட் பண்ண வைக்கிறது, இது அது அதெல்லாமே நம்ம ஆட்டோமேட் பண்ணல. அப்போலாம் நாமளா தான் ப்ரோக்ராம் பண்ணோம். பட் இப்போ வந்து நாம பேக்ரவுண்ட்ல எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுக்கு சினாரியோ கொடுத்தா போதும், இட் செல்ஃப் அது கிரியேட் பண்ணிக்குது. ஸோ இன்னைக்கெல்லாம் வந்து பல அனிமேஷன் அண்ட் ஆர்டிஸ்டுக்கெல்லாம் வந்து வேலை இல்லை. டெக்ஸ்ட் புக்லலாம் நீ எந்த மாதிரி பிக்சர் வேணும்னாலும் போட்டுக்கலாம். நீங்க ஜஸ்ட் பெய்டு வெர்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நேத்திக்கு ஒரு டூல் பார்த்தோம் இல்லையா, என்னது அடோப்ல ஃபயர்ஃப்ளை, அதெல்லாம் ஃப்ரீயாவே உங்களுக்கு பிக்சர்ஸ் எடுக்கலாம். நீங்க ஜஸ்ட் வேர்ட்ஸ்ல அதை நரேட் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு அதுவே பிக்சர்ஸ் கொடுத்துரும். மேம் ஓபன் பண்ணாக்க நிறைய கேரக்டர்ஸ் மட்டும் வராங்க மேம். நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் கேரக்டர் நீங்க சூஸ் பண்ணணும். அதுல அந்த மூணு டாட் மாதிரி இருக்குல்ல லெஃப்ட் சைடுல, ஆமாங்க மேம். பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வருமே, ஆக்டர், பில்டர், இமேஜ் ஸ்டுடியோ, வீடியோ ஸ்டுடியோ, ஸ்டோரி ஸ்டுடியோன்னு. அது நீங்க பண்ணலன்னு நினைக்கிறேன். இனிஷியலா இருக்கிற அந்த ஸ்கிரீன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஆக்டர் இமேஜஸ் ஸ்டோரிஸ். அதேதான் அத போய் பண்ணுங்க. ஓகே மேம். கிரியேட் நியூ ஸ்டோரியா மேம்? ஆமா மேம். கிரியேட் நியூ ஸ்டோரி கொடுத்தா அது இன்னொரு பேஜுக்கு போகுது, அதுல கோ பேக் போகுது. அதுல கோ பேக் போகுது. அதை எப்படி கொடுக்கறதுன்னு இப்ப நம்மளோட ஸ்டோரி வந்துட்டு கேரக்டர்ஸோட வருது பாருங்க. இங்கே அது நமக்கு இமேஜஸ் வந்து ஸ்டைல் கொடுக்குது, எந்த இமேஜ் வேணும்ட்டு. மேம் டெக்ஸ்ட் மோட் போனா வாட் ஸ்டோரி ஆர் வி கிரியேட்டிங் டுடேன்னு வருதுங்க மேம். என்னன்னு வருது? எஸ் மேம், நீங்க சொன்னீங்கன்னா அது கீழே ஹெல்ப் மீ கெட் அ ஸ்டோரின்னு நம்ம கொடுத்தோம்னா அதுவே ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிக்கும். இல்ல ஐ ஹேவ் நம்ம இருக்க ட்ரை பண்ணணும். எங்கயாரு இருந்து நீங்க எடுத்து கொடுக்கணும், அவ்வளவுதான். ஹூ இஸ் யுவர் ஆடியன்ஸ் கேக்குது. இப்ப கொடுக்கணும்.
ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டே வாங்க. ஏன்னா இங்க என்னோட ஸ்டோரி கிரியேட் ஆயிட்டு இருக்கு, அதனோட சீக்வன்ஸ். மேம் ஸ்டோரி எல்லாம் கிரியேட் ஆகி கேரக்டர் கேட்டதுங்க மேம். அது எதுன்னு அதெல்லாம் கொடுத்தாச்சுங்க மேம். அந்த கேரக்டர் பேரும் வந்து அது சுத்திட்டே இருக்குங்க மேம். அத சுத்தி டைம் எடுக்கும், உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவே ஏன்னா கேரக்டர்ஸ் கேக்குதுங்க போதுமா, இல்ல ட்ரை அகைன் கேக்குது, ட்ரை அகைன் கொடுத்தா வேற ஸ்டோரி வருதுங்க மேம். அதுக்கு எந்த கேரக்டர்னு செலக்ட் பண்ண சொல்லுது, கார்ட்டூனா 3D கார்ட்டூனா அந்த எப்படின்னு கேக்குது மேம். அதையும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டா அந்த கேரக்டருக்கும் அதுக்கும் ரொட்டேட் ஆயிட்டே இருக்குங்க மேம். ரொட்டேட் ஆகுதுனாலே உங்களுக்கு அது ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, என்னோடதுலயும் ரொட்டேட் தான் ஆயிட்டு இருக்கு. அதனுடைய எண்டு வரைக்கும் அது கிரியேட் ஆகி முடிக்கிறது வரைக்கும் அது பிஸி தான் காட்டும். இப்போ அது இப்ப என் ஸ்கிரீன் ஒரே நிமிஷம் பாருங்க எல்லாரும். முடிய போகுது. சரிங்க மேம். ஒரு பாய் முடிய போகுது பாருங்க. இப்ப எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, இது நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் ஏற்கனவே 2 ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டதுனால என்ன ஆயிடுச்சு, என்னோட கிரெடிட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் நான் கேட்டோன்னே எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கு பாருங்க, என்ன ஸ்டோரி கொடுத்துருக்கு பாருங்க. இப்ப ஒவ்வொன்றுத்துலயும் வருது இல்லையா, இந்த ஸ்டோரி வந்து அந்த கேரக்டரோட சேர்த்து படிக்கும் அது. இப்ப நான் அந்த சீக்வன்ஸா என்னால ரன் பண்ண முடியல, ஏன்னா நான் வந்து 41 கிரெடிட்ஸ் தான் எனக்கு, 25 கிரெடிட்ஸ். ஏன்னா வந்து 41 கிரெடிட்ஸ் இருக்கு, இதனால மேம் வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஸ்டோரின்னு கேக்குதுங்க மேம். அதுக்கு கீழ இருக்கிறத கொடுக்கலாங்களா? ஸ்டோரி நீங்க கிரியேட் பண்ணலன்னா அது சாய்ஸ்க்கே விட்டுருங்க. இல்லன்னா நீங்க பாருங்க, இதெல்லாம் வந்து அதுவா கிரியேட் பண்ண ஸ்டோரி தான். அதுவே அதுக்கான ஒவ்வொரு பிக்சர்லயும் அதனோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரும். இப்ப இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட அது பிளே பண்ணும். என்னால இப்ப உங்களுக்கு அதை பிளே பண்ணி காட்ட முடியல, ரியலி சாரி. ஏன்னா என்னோட கிரெடிட் முடிஞ்சிருச்சு. மேம் கேரக்டர் எல்லாம் வந்துருச்சு மேம். சைன் அப் டு ஆர்ட் ஃப்ளோ அண்ட் மேக் யூஸ் ஆஃப் யுவர் அன்டாப்டு கிரியேட்டிவ் பொட்டன்ஷியல் வர. நிறைய பேக்ரவுண்ட் மியூசிக், பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க என்ன क्वेश्चन கேக்குறீங்கன்னு. திருப்பி சொல்லுங்க. மேம் ஐ ஹேவ் ஒன் டவுட் மேம். மேம் இப்போ நம்ம வந்து ஸ்டோரி ஃபுல்லா நம்ம கிரியேட் கொடுத்தா மட்டும்தான் அதுல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் கிரெடிட்ஸ் எல்லாம் போகுங்களா, இல்ல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணவே நம்ம கிரெடிட்ஸ் வந்து குறைஞ்சிட்டே போகுங்களா? இல்ல, ஒரு ஸ்டோரி நீங்க எவ்வளவு லெங்க்த்துக்கு நீங்க பண்றீங்கன்றது பொறுத்து. ஓகே மேம். 13 கிரெடிட் தான் இருக்கு, ஆனா 25 கிரெடிட் எனக்கு இன்னும் வேணும் இந்த ஸ்டோரியை நான் ஆன்போர்ட் பண்றதுக்கு. நான் ஏற்கனவே 2 ஸ்டோரி கிரியேட் பண்ணி முடிச்சிட்டதுனால எனக்கு இல்ல அது. ஓகே மேம். இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரியே ஸ்டோரி அதுவே நான் டாபிக் மட்டும் கொடுத்து அதுவே போட சொல்லி எல்லாமே வந்து கேரக்டர் செலெக்ஷன் வரைக்கும் வந்துட்டேன். சரி, கடைசியா வந்து கொடுத்துட்டு கிரெடிட் தீந்துருச்சுன்னா நாளைக்கு ட்ரை பண்றதுக்கு இருக்காதோ, அதனாலதான் கேட்டுக்கிறேன். ஓகே, நீங்க அதுக்கப்புறம் இன்னும் பர்பஸ்ஃபுல்லா இன்னொரு ஸ்டோரியை கூட செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. பட் இவ்வளவுதான் விஷயம், இந்த டூல் ஆபரேஷன் இவ்வளவுதான். இப்ப நான் எக்ஸ்போர்ட்டிங் அடுத்த ஸ்டேஜ், நீங்க எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது டவுன்லோட் ஆயிரும், அவ்வளவுதான். ஓகே மேம். ஓகே, ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே, நீங்க அது வீட்ல பொறுமையா ட்ரை பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து ஆர்ட் ஃப்ளோ காட்டியிருக்கேன்னா அதுக்கு அடுத்தது இந்த டிடிஎஸ் மார்க் மேக்கர் காட்டியிருக்கேன். இது வந்து நான் எடுத்து ChatGPT எடுத்து போட்ட ஸ்டோரி. அதுக்கு இந்த கேரக்டர் எல்லாம் பில்ட் பண்ணி இந்த மாதிரி கீழே வந்து சப்டைட்டில்ஸோட மியூசிக் வேணும்னா வேணும், வேணாம்னா அதையும் நிறுத்திக்கலாம். இங்க டவுன்லோட் த வீடியோ இருக்கும் பாருங்க, டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சரி, அவ்வளவுதான். எஸ் மேம். நீங்க பண்ணலாம், நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
இந்த டிடிஎஸ் மேக்கருமே ஒரு குறிப்பிட்ட வீடியோஸ் மட்டும் தான் நம்ம கிரியேட் பண்ண முடியுமா மேம்? இல்ல இல்ல அதுக்கு அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ உங்களுக்கு. நீங்க எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம் அதுல. ஓகே மேம், ஓகே மேம். எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். அப்புறமா அடோப் எக்ஸ்பிரஸ் ஒன்னு இருக்கு, அது ட்ரை பண்ணி பாருங்க. ஷியோர் மேம், ஷியோர். அடோப் மேம் மேம் ஒரு டவுட்டுங்க மேம். சொல்லுங்க. ஸ்டோரி எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சுங்க மேம். அதுல ஒண்ணு கேக்குதுங்க மேம், கண்டினியூ டு ஸ்டோரி போர்டுன்னு கேக்குதுங்க மேம். அதை கிளிக் பண்ணா சைன் அப் டு ஆர்ட்ஃப்ளோ அண்ட் மேக் யூஸ் ஆஃப் யுவர் அன்டாப்டு கிரியேட்டிவ் பொட்டன்ஷியல் வருதுங்க மேம். சைன் அப் நீங்க கண்டினியூ வித் கூகுள் கீழே இருக்குதான்னு பாருங்க. அதுல கொடுத்து இருக்கா? சைன் அப் ஆர் சைன் இன் இருக்குங்க மேம். அதான்ப்பா, நீங்க ஏற்கனவே அதுல அக்கவுண்ட் இருந்தாதான் நீங்க சைன் இன் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்க சைன் அப் தான் பண்ண முடியும். நீங்க உங்களோட கூகுள் வச்சு கூட நீங்க பண்ணலாம். இப்ப எங்கிட்ட ஆர்ட்ஃப்ளோ அக்கவுண்ட் இல்லைங்க மேம். இப்ப நான் சைன் அப் கொடுக்கட்டுங்களா, சைன் இன் கொடுக்கட்டுங்களா? சைன் அப் தான் தரணும். நீங்க சைன் அப் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து கண்டினியூ வித் கூகுள்னு வருதா பாருங்க. வரணும். ஓகே, இப்போ நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். எனக்கு உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா போடுங்க. அடுத்தது அடோப் எக்ஸ்பிரஸ்ல கூட அனிமேட் கேரக்டர்னு ஒன்று இருக்கும். நான் அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பேக்ரவுண்ட் ரிமூவல் இருக்கும், அந்த இமேஜோட ஷர்ட்டோட கலர் ட்ரெஸ்ஸோட கலர் மாத்துறது இருக்கும். அனிமேட் கேரக்டர்னு ஒன்று இருக்கும். அது போனீங்கன்னா நீங்க அதுல நிறைய இமேஜஸ் இருக்கும். அதுல எதை வேணா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க வாய்ஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் உங்க வாய்ஸ. அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான பாடி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு நான் நேற்றுக்கு ஒண்ணு பண்ணேன், உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கான பாடி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் அதுவே லோட் பண்ணிக்கும். பண்ணிட்டு உங்களுக்கு அது காட்டும். ஒரு நிமிஷம், நான் அது காட்டுறேன். மேம் குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன்பா. மேம் இந்த ஸ்டோரி கேரக்டர்லாம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்க மேம்? நான் கொஞ்சம் கவனிக்கல. கவனிக்கலையா? எஸ் மேம். அதாவது இது 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 ஒர்க் ஆக லேட் ஆன உடனே நான் இங்க கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டேன் மேம், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி சரி, ஒரு நிமிஷம். அப்படியே கண்டினியூ கொடுங்க. எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு சொன்னீங்க? ஸ்டோரி கேரக்டர் 3 கேரக்டர் கொடுத்தேன் மேம், அது 3மே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ ஆப்ஷனே வரலைங்க மேம். கீழே வருது மேம், கீழே வருதுங்களே இந்த ஸ்டோரி கேரக்டர்ஸ், அது லோட் ஆகிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அதுக்கு கீழே கண்டினியூ டு ஸ்டோரி போர்ட்னு வருது. அது லோட் ஆகி வந்து ஓகே, அது அவங்க பாக்குறாங்க. இது நான் வந்து ஒரு சும்மா ரஃபா ஒண்ணு பண்ணேன். இது வந்து அடோப் எக்ஸ்பிரஸ் வச்சு. ஐ பாப்பா சாப்பிட்டியா, என்ன பண்ற? ஓகே, ஐ பாப்பா சாப்பிட்டியா, என்ன பண்ற? இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. இங்க பாருங்க, இதுல ஹோம் போயிருக்கேன். இது வந்து அடோப் எக்ஸ்பிரஸ். ஓகே, அதுவும் பிங் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் கண்டென்ட் ஜென்ரேட் வித் ஏ இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இதெல்லாம் தான் மோர் வேஸ் டு ஸ்டார்ட். ஒன்னு ஃபிளையர் கிரியேட் பண்ணலாம், வீடியோ கிரியேட் பண்ணலாம், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஒன்னு தயார் பண்ணலாம், பிரசன்டேஷன், கியூஆர் கோடு ஜென்ரேட் பண்றது. ஓகே, அதுக்கப்புறம் இன்ஃபோகிராஃபிக் பண்ணலாம், ரெஸ்யூம் பண்ணலாம். இவ்வளவு வேலைகள் நம்ம இதுல பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்க, பண்ணிட்டு எனக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க. கொஞ்சம் உங்க வீடியோ ஆடியோலாம் நீங்க மியூட் பண்ணிக்கிறீங்களா? மியூட் பண்ணுங்க. பாருங்க, அனிமேட் கேரக்டர்னு ஒண்ணு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இதுல கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இதுல கேரக்டர்ஸ் இருக்கு.
இல்ல எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, லோடா இருக்கு. அதனோட பேக்ரவுண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதனோட சைஸும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். என்ன இதுல என்ன வேணுமோ அது. காந்திமதி மேடம், நீங்க ஆஃப் மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணிட்டேன், உங்களை பண்ணிட்டேன். பாருங்க, இதுல இவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு. இதுல ஏதோ ஒரு கேரக்டர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ரெக்கார்ட் கொடுத்துட்டு உங்களோட வாய்ஸை நீங்க இதுல ரெக்கார்ட் பண்ணலாம். Hello teachers, good evening. How are you doing? அவ்வளவுதான். இப்போ இது என்ன பண்ணோம்னா, இந்த நான் சொன்ன அந்த வாய்ஸ் மாடுலேஷனுக்கு தகுந்த மாதிரி இதனோட பாடி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் அது லிப்ஸிங்க் எல்லாமே பண்ணும். இது ஒரு ஃப்ரீ டூல் தான், நீங்க ட்ரை பண்ணலாம். அடோப் எக்ஸ்பிரஸ். ஓகே, இப்போ நான் இது ப்ளே பண்றேன். ஹலோ டீச்சர்ஸ், குட் ஈவினிங். ஹவ் ஆர் யூ டூயிங்? பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல, குட்டியா? இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல எடிட்டர்ல ஓபன் பண்ணி நீங்க திருப்பியும் அது என்னென்ன எடிட் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஓகே, ட்ரை பண்றீங்களா? இங்க பாருங்க, இங்க நிறைய இந்த டெக்ஸ்ட். ம் 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 ஓகே, இது வந்து என்ன ப்ரோ வெர்ஷனுக்கு கூட்டு போகுது. பட் நீங்க அது பண்ணலாம், இதை ட்ரை பண்ணி பாருங்க. இங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம், என்னென்னலாம் நீங்க பண்ணலாம்னு சொல்லிடுறேன். இங்க வந்து இந்த கேரக்டருக்கு ஒரு பேர் வைக்கணும்னாலும் வைக்கலாம். இத வந்து லேயர் பண்ணலாம். அது நம்ம இப்போ உடனே பண்ணணும் அவசியம் இல்லை. பேக்ரவுண்ட் கலர் மாத்தலாம். அப்புறமா சீன் ஏதாவது ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்களா ஒரு பிக்சர் நான் வந்து ஒண்ணு காட்டினேன் இல்லையா, அது வந்து என்னோட வீட்ல பேக்ரவுண்ட். அது நான் எடுத்து போட்டோ எடுத்து அதில் ஆட் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணலாம், இல்லை ரீசைஸ் பண்ணலாம். ஸோ என்ன வேணா நீங்க இதுல உங்க கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க எடிட் பண்ணலாம். ஓகே, ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான். இதுல இதுல நம்ம போட்டோஸ் வச்சு அதையும் பண்ண முடியுமா மேடம்? தாராளமா பண்ணலாம். அப்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதையும் எடுத்துட்டு போய் நீங்க பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க. ஓகே, சரி. ஓகே ஓகே, அவ்வளவுதான். இன்னைக்கு கிளாஸ் நான் முடிச்சுக்கலாம்னு இருக்கேன். ஆல்ரெடி இட்ஸ் டைம். நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம்? ஒரு முறை சொல்லிடுங்க மேம். எதுமா? இந்த அனிமேஷன் கிரியேட் பண்ணீங்களா, அது மட்டும் ஒரு முறை சொல்லிடுங்க. இந்த அடோப் எக்ஸ்பிரஸா? அப்ப கடைசியில காட்டினேன் அதுவா? ஆமாங்க மேம். ஓகே, மேம் எனக்கு இன்னும் கேரக்டர் வந்து சுத்திட்டே இருக்குதே மேம். அது உங்க நெட்வொர்க் ஸ்பீடு பொறுத்துதான்ப்பா. மொபைல்ல பண்றேன், ஆனா நானே ஒரு ஸ்டோரி கிரியேட் மொபைல்ல பண்ணி இது அது மேட்டர் இல்ல. பட் ப்ராப்ளம் என்னன்னா உங்களோட நெட்வொர்க்கோட ஸ்பீடு தான். மேம் அடுத்து வந்து நம்ம போட்டோஸ் கூட அதுல சில என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட போட்டோவே செலக்ட் பண்ண கேரக்டருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அப்புறம் ஸ்டோரியும் நான் காப்பி பண்ணேன், அதுவும் ஏத்துக்குச்சு. ஆனா கேரக்டர் மட்டும் சுத்திட்டே வருது மேம்.
அதான் நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும், வெயிட் பண்ணுங்க. ஓகே இப்போ ஓகே நீங்க மேபி அதுலதான் இப்போ கனெக்ட் பண்ணிருப்பீங்க. இன்னொரு ஆனா எனக்கு 1 GB வந்து போயிடுச்சா? 1 ஜிபிக்கு மேல போயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. அதை வந்து நீங்க ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி அதை காசு கொடுத்து வாங்கி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு நீங்க ஒர்க் பண்ற டைம், அது லேர்ன் பண்ணிட்டு ஒர்க் பண்ற டைம், அது உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ற டைம், எவ்வளவு டைம் இல்ல, அது எல்லாத்தையும் சேவ் பண்ணி கொடுத்துருக்குது இல்ல, அவ்வளவுதான். அண்ட் Yes, ஆல்சோ ma'am. பிக்சர்ஸ் ரொம்ப ரிச்சா இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே இருக்கு. அது மேட்டர் தான். ஓகே, அடோப் எக்ஸ்பிரஸ் போறீங்க. ஓகே மேம். உங்களுக்கு என்ன இதுல இருந்து வரணுமா, ஹோம்ல இருந்து வரணுமா? ஆமாங்க மேம். ஹோம் போய்க்கங்க. அடோப் எக்ஸ்பிரஸோட ஹோம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தான் லோட் ஆகும். இதுல ஓகே ஓகே இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ எல்லாமே, ஃபிளையர், வீடியோ, ரிமூவ் பேக்ரவுண்ட், இதெல்லாமே ஒரு போட்டோவை அப்லோட் பண்ணிட்டு அதனோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண சொன்னீங்கனாலும் பண்ணி கொடுத்துரும். ப்ரெசன்டேஷன் பண்ணி தர சொன்னாலும் பண்ணும். QR கோடு ஜென்ரேட் பண்ணணும்னு சொன்னா ஏதாவது ஃபைல் அப்லோட் பண்ணீங்கன்னா அதுக்கான QR கோடு ஜென்ரேட் பண்ணிரும். நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அதுல கொடுத்தே பண்ணலாம். ஓகேங்க. அனிமேட் கேரக்டர்ஸ் கடைசியா இருக்கும். அதை எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்துட்டு ஒரு சைடு ஆல்ரெடி செலக்ட் ஆகி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா இருக்கும் டிஃபால்ட்டா, இல்ல கீழே இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் பாருங்க, இதெல்லாம் கேரக்டர்ஸ். ஓகே ஓகே இதுல இருந்து ஏதோ ஒன்று நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க மேம். இப்போ இந்த கேரக்டர் நான் செலக்ட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்றேன், நான் இங்க ரெக்கார்ட் பண்றேன் என்னோட வாய்ஸை. ஒன்னு வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணும். Hi teachers, good evening. We are going to end of this session. Thank you all. அவ்வளவுதான், ஸ்டாப் பண்ணிடுறேன். நீங்க கூப்பிட்டோடனே என்ன பண்ணும், இது வந்து அதனோட பாடி மூவ்மெண்ட்ஸும் லிப்சிங்க்கும் பண்ணும். ஃபர்ஸ்ட் உங்களோட அப்லோட் பண்ணிட்டு அந்த கேரக்டரை அனிமேட் பண்ணும். இப்ப அந்த உங்க வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி. சோ சிம்பிள். இதை நீங்க வந்து பேக்ரவுண்ட் மாத்துறது, இதை ரீசைஸ் பண்றது, இல்ல இது மேல ஒரு டெக்ஸ்ட் வச்சு அந்த கேரக்டருக்கு பேர் கொடுக்கறது, இதெல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அவ்வளவுதான். வெறும் லிங்க் மட்டும் வச்சு பண்ணேன், ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இப்போ இது வந்துச்சா? Hi teachers, good evening. We are going to end of this session. Thank you all. டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஓகே, இதுல ஒன்றும் லிமிடேஷன்ஸ் கிடையாது. ஓகே ஓகே மேம். இப்போ நான் அந்த கிரியேட் ஸ்டோரி கேரக்டர்ஸ் வந்துச்சுங்க மேம். கண்டினியூ டு ஸ்டோரி போர்டு வருதுங்க மேம். அது கொடுங்க, ஸ்டோரி கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து சைன் அப் கேக்குதுங்க மேம். பண்ணுங்க. கல்யாண சுந்தரம் என்ன சொல்லுங்க. ஸ்டோரி கிரியேட் பண்ணும்போது மேம், போட்டோ அதை அப்லோட் பண்ணும்போது அதான் எத்தனை மினிமம் போட்டோ எடுக்குமா, இல்ல எத்தனை அந்த ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி எத்தனை போட்டோலாம் எடுத்துக்கோமா? இல்ல இப்ப ஸ்டோரி நீங்க கொடுத்தீங்களா இல்ல அதுகிட்டே கேட்டீங்களா? இல்ல, நான் ஸ்டோரி கொடுத்தேன்னா அந்த ஸ்டோரியில இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே அது எடுத்துக்கும். எத்தனை கேரக்டர் அத்தனையும் எடுத்துக்கும். அத்தனைக்கும் இமேஜ் கிரியேட் பண்ணும். ஓகே மேடம். ஓகே மேடம். சரி. ஓகே.